நம்ம மாநிலம் எல்லாத்துலேயும் வளர்ச்சியாக இருக்குது. சட்டத்தின் ஆட்சியாக நம்முடைய ஆளுநர் அவர்களே பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வாயினாலே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மாநிலம் இருக்குது. உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நானும் பத்திரிகைகள் டிவியில் பார்த்தா 2-3 நாள் டிபேட்டாட்டே அது ஓடிட்டு இருந்து வெட்கி தலை குனிய வேண்டியது. 1200 துருக்கி இந்திய பகுதிக்குள்ளே வந்தாங்க. இந்தியா அப்போ இப்படி இல்லை, ஆனால் இந்திய பகுதிக்குள்ளே ஆட்சிக்கு வந்தாங்க. துருக்கியை படித்தது அவங்க தான் படித்தாங்க, துருக்கி பாஷையை. அதுக்கப்புறம் முகல்ஸ் வந்தாங்க. அரபை படித்தது அவங்க தான் படித்தாங்க. அந்த 10% தான், அந்த உயர் ஜாதியினர் தான். ஐயா அமித்ஷாவுடைய பாட்டம் கூட்டம் அவங்களுடைய முன்னோர்கள் தான் அதையும் படித்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. ஆங்கிலத்தை முதல்ல படித்ததும் அவங்க தான் படித்தாங்க. இவங்கெல்லாம் அந்த பாஷையை படித்து அவங்களுக்கு பணியாற்றாங்க. எடுபடியிலேருந்து எல்லா பணியும் அவங்க தான் வாங்கினாங்க. அதனால் அந்நிய பாஷையை படித்தது முதல்ல யார் தான்? அந்த 10% பேர் அவங்க தான் அதை படித்தாங்க. இன்னும் வரைக்கும் அவங்க தான் அந்த 10% பேரும் ஆங்கிலம் முழுமையாக பேசிகிட்டு இருக்கதை அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ இந்த பாச மேலேயும் அந்த ஆங்கில ஆட்சி மேலேயும் கோபம் வந்துன்னா 800 வருஷத்தில் அவங்களுக்கு கோபமே வரல. துருக்கி ஆட்சி பண்ணும்போது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க, முகலாயர்கிட்ட சர்வீஸ் பண்ணாங்க, பிரிட்டிஷில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பிரச்சனை வருதுன்னா 1835 லார்டு மெக்காலா பிரபு எல்லோரும் கல்வி கற்கலான்னு ஒரு சட்டம் போட்டார். 10% உயர் ஜாதியினர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்ததை, இன்னும் சரியாக சொன்னால் 10% இந்துக்கள் படிச்சுக்கிட்டு இருந்ததை மீதி 90% இந்துக்களும் படிக்கலான்னு சட்டம் போட்டது யார் போட்டா? லார்டு மெக்காலா பிரபு, பிரிட்டிஷ் ஆட்சி. நீங்கள் அதனால தான் லார்டு மெக்காலா பிரபு இந்திய கலாச்சாரத்தை அழித்தவர் லார்டு மெக்காலா பிரபு அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க. அதனால் வெட்கி தலை குனிய வேண்டியது அதை முதல்ல படித்தவங்க. மீதி 90% இப்போ எவ்வளோ நாள் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஒரு நூற்றாண்டுக்குள்ளே தான் படிக்காங்க. இவங்க உலகம் பூரா வேலைக்கு போகிறது அவங்களுக்கு பிடிக்கலை. இந்த 90% இந்துக்கள் படிக்கிறது பிடிக்கலை. அதனால தான் புதிய கல்விக் கொள்கையில் 3, 5, 8 வகுப்பில் தேர்வு வச்சு தேர்வில் ஃபெயிலானால் உங்கள் அம்மா அப்பா தொழிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அதை ஏற்றுக்கொள்ளலை. புதிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்துக்கு பல்கலைக்கழகம் வைக்கக்கூடாதுங்கிறது நம்ம நோக்கம். எங்களையும் நாங்கள் தமிழ் 8 கோடி பேர் நாங்கள் தமிழ் பேசுகிறோம். இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாடுகளில் இலங்கையில் ஆட்சி மொழி, சிங்கப்பூரில் ஆட்சி மொழி, மலேசியாவில் ஆட்சி மொழி, கனடாவில் ஆட்சி மொழி. வேறு எந்த மொழியாவது இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாட்டில் ஆட்சி மொழியாக இருக்குன்னு சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது. அப்போ இவ்வளவு நம்ம தமிழ் அவ்வளவு பெருமையான தமிழ். ஆகவே இவங்க எல்லோரும் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. யூபியில் மும்மொழி கொள்கை இருந்தால் நம்மளும் வச்சுக்கிடுவோம், மத்திய பிரதேசத்தில் மும்மொழி கொள்கை இருந்தால் நம்மளும் வச்சுக்கிடுவோம், ஒரிசாவில் மும்மொழி கொள்கை இருந்தால் நம்மளும் வச்சுக்கிடுவோம். கிடையாத ஒரு இடமும். நம்மளை எதுக்காக சொல்கிறாங்க? நம்ம ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை, ஆங்கிலம் இருக்கிறதுனால போதும்.